மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு யூ-டர்ன் அடித்து விட்டதாக வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். எங்களோட இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். என்ன அண்ணாமலை என்னென்ன கேள்வி எழுப்பி பேசியிருக்காரு, முழு விவரம்? வணக்கம். வீதி லீடர்ஸ் நிறுவனர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்துல மத்திய அரசை கண்டித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மத்திய அரசு தன்னுடைய முந்தைய நிலைப்பாட்டில் இருந்து திடீரென பின்வாங்கி இருப்பதாகவும், கர்நாடக தேர்தல் அரசியலுக்காக இந்த நிலைப்பாட்டை அவர்கள் மாற்றி இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காரு. முக்கியமாக இது தொடர்பாக வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில், கடந்த 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தீர்ப்பில் கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே எந்த ஒரு கட்டமைப்பையும் புதிதாக ஏற்படுத்த காவிரி நதிநீர் பாயும் மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, புதுவையின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடவில்லை என நேற்றைய தினம் மாநிலங்களவையில் காவிரி நதிநீர் தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் அளித்துள்ள பதில் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடந்த 5/8/2021 அன்று அன்றைய மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் அவர்கள் அணை கட்டுமானத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக மாநிலத்துக்கு வழங்கப்பட்ட அனுமதி நிபந்தனைக்குட்பட்டது என்றும், மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பங்கீடு சட்டத்தின்படி காவிரி கடைமட்டத்தில் பாயும் மாநிலங்களின் ஒப்புதலின்றி நதியினுடைய குறுக்கே அணை உள்ளிட்ட கட்டமைப்புகளை அமைக்க முடியாது என்றும் நாடாளுமன்றத்திலேயே தெளிவாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமைகளையும் நலன்களையும் புறக்கணித்து மத்திய அரசு தனது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து திடீரென பின்வாங்கி இருப்பது கர்நாடக தேர்தல் அரசியலுக்காகவா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் இத்தகைய முக்கியமான விவகாரங்களில் மத்திய அரசு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் ஒரே நிலைப்பாட்டிலும் செயல்பட வேண்டும் என எதிர்பார்ப்பது தவறா என்ற கேள்வியையும் அண்ணாமலை எழுப்பியிருக்கிறார். மேலும் தமிழ்நாட்டு மக்களை எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய இரு சகோதர மாநிலங்களுக்கு இடையேயான நல்லுறவை பாதிக்கும் வகையில் எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் காவிரி விவகாரத்தில் சட்டத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு செயல்படுமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறேன் என்றும் அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.